பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. கோயில் கோயிலாக இதுவரைக்கும் 1000 கோயில்கள் போயிருக்கு. அது அவருடைய உரிமை. அதை நான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்ன வேண்டுதல் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஜோசியத்தை ஆத்தூரில் இருக்கிற ஒரு ஜோசியரிடம் திடீரென்று 2 பெண்கள் போய் பார்த்தார்கள். அந்த ஜோசியர் சொன்னான், அந்த ஜோசியரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இப்பொழுது மாவட்ட செயலராக போட்டிருக்கிறேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி ஜோசியம் 7 தலைமுறையில் இருக்க நான் பார்த்ததில்லை. 7 தலைமுறை வரை அப்படிப்பட்ட ஜோசியம் இவர் குடும்பத்தை சேர்ந்த ஏதோ பேரன் பேத்திகள் யாருக்கும் எந்த தோஷமும் எப்பொழுதும் வராது. அதாவது எங்க அப்பா இருக்கும்போது அவரும் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. எல்லா ஜோசியம் போவார். எனக்கு அது ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு எது சொல்றோம்னா, அப்பொழுது என்ன பரசிஸ்திரம் வைக்கப்பட்டு பேரன் என்னுடைய குழந்தைக்காரன். எனக்கு அவன் பையன் குழந்தைக்கும் ஒரே ஜோசியம், ஒரே ஜாதகமா, என்ன சொல்ல நட்சத்திரமா. அது சரி, அதை போட்டோம். இப்போ அதெல்லாம் நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, என்ன கேள்வி கேட்டு இவரை வளர்க்கலாம். இப்போ நீங்க கேள்வி கேளுங்க. ஐயா, நீயா நானா அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது, இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறதா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள். அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்றாங்க. அந்த மாதம் தேர்தலை முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது. பொதுவாக நான் உங்ககிட்ட கூப்பிட்டு போவேன். அவர்கிட்ட கொடுத்தாரு, எனக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. வாங்க ரெடியா இருப்பாரு. வேணாமா? அவர் வேணாங்க. உங்களுக்கு உங்களுக்கு வேணாமா? வேணுமா? ஐயா என்ன செய்தாலும் இருப்பார். தலைவர் பதவி தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கேள்வி என்ன? அன்புமணி ஐயா வந்து உங்க பேச்சை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. தற்போது உங்க பேச்சை கட்டுப்படுத்தாம மோதல் போக்கு வந்து நிலவி வருகிறது. இதற்கு பாஜக பின்புறம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதெல்லாம் யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்னு, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை கால் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. இல்ல 4 கால். ஆனா அவர் 3 கால் தான் சொல்லுவார். இந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஆண்டு காலமா நீங்க நிறுவனரா தான் இருந்து தேர்தலை சந்திச்சீங்க.
இந்த முறை தலைவரா இருந்து தேர்தலை சந்திக்கணுங்கிற நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? அது தலைவர் அதாவது இந்த கட்சியை சரியாக வழி நடத்தல பண்ணல அப்படின்றது தான். இப்போ ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனா அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால நாம கொஞ்சம் வலுவா இருந்தாதான், ஒரு 50-60 தொகுதியில வலுவா இருந்தாதான் கூட்டணி பேசுறதுக்கும் நம்ம கிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சியும் பெரிய கட்சியா இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாரா இல்லை. என்னிடம் இவர் தருமபுரியில் நிற்கப் போகிறார் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கேதான் நின்னார். கடைசியில இங்க வந்த போது நான் கேட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில், தருமபுரியில் யார் நிற்கிறது? அப்புறம் பார்த்தா காலையில அங்க ஒரு கோஷம், பாரத் மாதாக்கு ஏன்னு அங்க நீங்க குள்ளரம் போட்டுக்குத அந்த இடத்துல கோஷம் எனக்கு இருந்தது. என்னடா இது? அப்புறம் விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது இருக்காரா? இல்லை, இப்பொழுது இல்லை. அதன் பிறகு என்னாச்சுன்னா, நான் நிக்கல, சௌமியா தான் நிற்குதுன்னு சொன்னாங்க. நாங்க பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம்னு ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சனா போதுமா, குத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் குத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுறீங்க, சரி போய் நிக்கட்டு தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் போய் எங்க அந்த மூலையில் இருக்கிற ரூம்ல அன்புமணி கிட்ட சொல்ல, அப்பா மாத்திக்க மாட்டாரு, அவர் உறுதியா நிற்பாரு, நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்ன, உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியா வந்தது. அப்புறம் நான் சொன்ன அந்த விருந்து, அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் தான் கையெழுத்து போட்டேன். ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து நேரில் என்ன பேசினாங்க? அன்புமணி கிட்டேயும் அவங்க பேசினாங்க. அங்கேயும் பேசினார்கள், இங்கேயும் பேசினார்கள். இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையில இருவரையும் சந்தித்து பேசினேன். பதவி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அவருக்கு மீண்டும் அதே மாதிரி நீதிபதி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. என்னங்க, பல்வேறு பதவி கட்சியில பொருளாளர் பதவி அப்புறம் மாவட்ட செயலர் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா மீண்டும் அவர் அந்த பதவி நீதிபதி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆமாமா, எங்க பொதுச் செயலர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் வெளியில் இருக்கிறாராம், எங்க தரையில் இருக்கிறாரா, 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இல்லை தண்ணீர் குடித்துக் கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பை பொதுச் செயலாளர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இப்படி நான் சொல்றது ஒரு கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல ஃபாரின் சரக்கா வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. கலத்தி சென்று பணமாவது தண்ணி அதெல்லாம் கொடுக்கணும்.
இங்கே என்ன சொன்னார் இப்போ அவர் பொதுச் செயலாளர், நான் துணிமணிலாம் அங்கே தேனி மாவட்டம் தான் அவர் சொந்த ஊர், அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் அங்கே பின்னால், இவருக்காகவே ஒரு ரூம். அதில் கதவு இல்லைன்றார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திருப்பி வருவார்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். அவர் மிதக்கிறார் மிதந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளவு தூரம் உண்மை என்னன்னு தெரியாது. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1437. தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே, படப்பை.